நல்லா வந்து பார்த்தீங்கன்னா லைட்டான ஒரு மஞ்சளும் வெளி நிறமாக இருக்கும். பழம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நல்லா டார்க் மஞ்சள் கலர் இருக்காது, ஒரு மீடியமான மஞ்சள் கலரில் தான் இருக்கும். பங்கனப்பள்ளி தான் நீங்கள் கமர்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் அதிகமாகுது. ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கிடைக்குது. நீங்கள் வந்து எங்கே பார்த்து வாங்கினாலும் வாங்கி சாப்பிட்டு பாருங்க. ஓகேங்களா? இந்த பங்கனப்பள்ளி மாங்காய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளான்ட் எல்லாமே எல்லாம் பிரான்ச் விட்டு நல்லா பெரிய பெரிய செடி. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பெரிய பிரான்ச். இங்கே பாருங்கள், இதெல்லாம் சூப்பரான பிளான்ட்டுங்க. அப்படியே சும்மா அருமையாக இருக்குது. பாதி மரமே வளர்த்த மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குங்க. அப்படியே இது ஏன்னா பார்த்தீங்கன்னா பக்கம் அடியில் ஒரு கிட்டத்தட்ட பிளான்டேஷன் பண்ணி ஒரு 6 மந்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொடை மாதிரி ஒன்றும் பிரான்ச் வந்துடும். அப்படியே நிழலுக்கு நம்ம விட்டுக்கலாம். ஓகேங்களா? வீட்டு மேலே வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த மாதிரி பெரிய பிளான்ட் வாங்கும்போது உங்களுக்கு வந்து டைம் மிச்சம் ஆகும். சூப்பரான பிளான்ட்ஸ் பெஸ்ட்டாக கிடைக்கும். நீங்கள் நேரடியாக வந்து நம்ம நர்சரி வந்து பார்த்து செலக்ட் பண்ணி வைக்கலாம், இல்லை ஆன்லைன்லையும் புக் பண்ணி வைக்கலாம். அந்த பங்கனப்பள்ளி மாங்காய் பொறுத்த 1-2 பிளான்ட் இல்லைங்க, எல்லாமே லைனாக காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா கொடையாக அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக புதராட்டம் இருக்குன்னு. ஓகே, நல்லா ஸ்டெம்முலேருந்து எல்லாமே பாருங்கள், எல்லாமே ஒட்டுக்கணும் தான். அங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஐடி பிளான்ட். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இவ்வளோ ஐடி பிளான்ட்டே எப்படிப்பா பார்சல் அனுப்பணும்னு கேட்டிங்கன்னா நாங்கள் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலமாக அனுப்பிடுவோங்க. இது ஒரு செடிக்கே கொரியர் சார்ஜ் 160 ரூபா வரும். நீங்கள் வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்கா, நம்ம வாங்கலாமா என்னன்னு தெளிவாக காட்டுறோம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி நடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3க்கு 3 குழி எடுத்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு வச்சிருக்கணும். ஓகேங்களா? செடி நடுறதுக்கு முன்னாடியே தண்ணி விட்டு வச்சிருக்கணும். செடி வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக் உங்கள் வீட்டில் வச்சிருந்து அப்புறமா நீங்கள் பிளேடு போட்டு எடுத்துகிட்டு அந்த ஒட்டு வரைக்கும் மூடிட்டிங்கன்னா போதும், அருமையாக இருக்கும். ஓகேங்களா? அடியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேப்ப முன்னாக்கு, சூடோமோனாஸ் இந்த மாதிரி போட்டு நட்டாவே போதும், செடிகள் எல்லாமே அருமையாக வளரும். ஓகேங்களா? மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு வந்து பார்த்தீங்கன்னா மோனோகோட்டாபாஸோ இல்லை மீனாமீலமோ இல்லை பஞ்சகாவியமோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டிஐபி உரமோ ஆட்டெரு தொழுறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 1 டைம் ஆச்சு 2 டைம் ஆச்சு கொடுத்தீங்கன்னா தான் செடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். ஓகேங்களா? தெளிவாக தெரிஞ்சுக்காங்க. பங்கனப்பள்ளி மாங்காய் எல்லாமே பெரிய பெரிய செடி. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஹைட். இங்கே பாருங்கள், இதுவும் பாருங்கள் எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குன்னு பாருங்கள். தரமான பிளான்ட்ஸு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரான்ச் இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் இந்த மாதிரி நல்லா புது டைப்பில்